வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலத்திலே மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது உவமைகளாக சொல்லி அறிவித்து கொண்டிருந்தார். ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு கூட இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த சீஷர்களிடத்தில் அவர் உவமைகளாக பேச வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவர் நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தார். இந்த வித்தியாசத்தை இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சுவிசேஷம் உவமைகளாக கதைகள் மூலமாய் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், அதான அடிப்படை. ஏனென்றால் இயேசுவே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அந்த பரிகாரத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி கதையாக சொல்லி தான் இந்த உலக மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டார்களே இயேசுவோட கூட இருந்த சீஷர்கள், அவருடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. இப்பொழுது அவருடைய மனக்கண்கள் காண்கின்றன, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய செவிகள் திறந்திருக்கின்றன, அவருடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்கிறது. ஆதலால் உவமையாக கதை சொல்லி நேரத்தை போய்கிட்டு இருக்காம நேரடியாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தார். அதை தான் சொல்கிறாரு, உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய காதுகள் கேட்கிறவைகளுமாக இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஏன்னா நிறைய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு விளங்க வைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது, அதனால் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ இருதயத்தில் உணர்வுள்ளதை பற்றி அங்கே சொன்னார். வந்தது கர்த்தருடைய வார்த்தை, இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உணர்வோடு கூட ஏற்றுக்கொள்ளும்போது அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகின்றன. நீங்கள் இதே வசனத்தை அங்கே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வரியை சொல்ல வருகிறேன். 1 கொரிந்தியர் 2ல் உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியத்தை, தேவ ஞானத்தை பேசுகிறோம். இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அதை அறியவில்லை. அந்த ரட்சிப்பை பற்றி இந்த பிரபஞ்சத்து ஆட்கள் தெரியலை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. சரி, அடுத்த கவனிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அந்த உலகத்தாருக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உலகமே இன்பம் என்று, பாவத்தின் சந்தோஷமே சந்தோஷம் என்று எண்ணுகிற அவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஆட்களுடைய இருதயத்தில் தோணவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த ஆட்களுடைய கண்ணு காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் அவங்க உணரலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கே, நம்முடைய ஆவிக்கு இருக்கக்கூடிய கண்கள் திறந்திருக்கின்றன, நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்கின்றன, நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கிறது. ஆதலால் தேவன் அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு போதிக்கிறார். போதிக்கிறதுல எவ்வளவு நன்மைகள் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருங்கிறத சொல்கிறாராம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதங்களை, சந்தோஷங்களை, ஆசீர்வாதங்களை
நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் மூலமாய் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அவங்க பார்க்கல அப்படின்ட்டாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட, அதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட கர்த்தர் பேசலை. உங்கள்கிட்ட தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார். அப்படி தேவனுடைய ரகசியங்களை பேசும்போது நீங்கள் அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கனி கொடுக்கிற கொடியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனி கொடுக்கும்படி என் பிதா அந்த கொடிகளை சுத்தம் பண்ணுகிறார் அப்படி எழுதியிருக்கா? ஆமாம், கொஞ்சம் கனி கொடுத்தா இன்னும் நீங்கள் நிறையா கனி கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. சரி, இது முதல் உவமை நான் சொன்னேன். அடுத்து ரெண்டாவது ஒரு உவமையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிறகு அதனுடைய விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டஜமானுடைய வேலைக்காரரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா, பின்ன ஏன் களைகள் பின் அதில் களைகள் எப்படி உண்டாயிற்று என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமை மணியையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்காக கட்டுங்கள் என்பேன், கோதுமை மணியோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். அப்படி சொல்லி கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதோடைய விவரத்தை அவர் பேசும்போது 36வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த உவமையில் என்னது? வீட்டஜமான் நல்ல விதையை விதைச்சான், ஆனால் சத்ரு வந்து களைகளை விதைச்சிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். யாரு? இயேசு. உலகம் நிலம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதைன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இதயமெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், ரட்சிக்கப்படாதவர்கள். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் அப்படி சொல்லிட்டாரு. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதில் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். முதல் உவமையில் என்ன சொன்னார்? இயேசு தேவனுடைய குமாரன், அவர் விதைக்கிறாரு, வசனத்தை விதைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால் வசனத்தினால் செயல்படுகிறது. அந்த வழியருகே கற்பாறை, முள், நல்ல நிலம், இது அந்த மனிதர்களுடைய நிலைமையை பற்றி, மனிதர்களுடைய இருதயத்தின் நிலைமையை பற்றி சொல்லுகிறது. நல்ல நிலத்தில் விதை விழுந்தால் அது முளைச்சி கனி கொடுக்குதுன்னு சொன்னார். 30, 60, 100 கொடுக்குதுன்னு சொன்னார். எங்கே இப்போ இந்த முதல் அந்த உவமையோட தொடர்ச்சியாக ரெண்டாவது உவமையை நீங்கள் பார்க்கலாம். அந்த முதல் உவமையில் அந்த வழி அருகே கற்பாறை, முள், அதை விட்டுருங்க, அதான் வேஸ்ட்டே. ஆனால் இந்த நல்ல நிலம், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கனி கொடுத்தன. 30, 60, 100ன்னாரு. அதில் கூட அந்த வித்தியாசம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் கேட்குறேன்,
உங்களுடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்ததுனால தானே இயேசு சுவிசேஷத்தின் வசனத்தை விதைத்த போது நீங்கள் அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. சரிதானா? இதை விளங்கிட்டீங்கன்னா அடுத்ததை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இயேசு சுவிசேஷத்தின் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் விதைத்தார். உங்களுடைய இருதயம் நல்ல நிலம் போல இருந்தபடியால் அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டது. ஆதலால் நீங்கள் 30, 60, 100 கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. இப்போ கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டு 2வது உவமைக்கு போகணும். 2வது உவமையில் என்ன இருக்குது? இந்த மனுஷகுமாரன் தொடர்ந்து நல்ல விதைகளை விதைக்கிறார். கோதுமை விதைகள் வச்சுக்கோங்க, நல்ல விதைகளை விதைக்கிறார். அப்போ நல்ல விதைகளை விதைச்சா அது வளர்ந்து கனி கொடுக்கும், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் தேவன் நல்ல விதைகளை விதைக்கிறாராம். மனுஷகுமாரன் இயேசு நம்முடைய இருதயத்தில் நல்ல விதைகளை, நல்ல வசனங்களை விதைக்கிறார். என்னதுன்னு நினைக்கிறீங்க? வாக்குத்தத்த வசனங்கள். நீ இதை செஞ்சால் உனக்கு இந்த நன்மை வரும், நீ இப்படி செஞ்சால் இந்த நன்மை வரும், அப்படி சொல்கிறாரு. அதாவது உபாகமம் 28 என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி உண்மையாய் செய்வாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து உனக்கு பலிக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், அப்படி சொல்கிறார். அதாவது என் வார்த்தையின்படி செஞ்சேன்னா பூமியில் இருக்க சகல ஜாதியில் மேன்மையாக வைப்பேன். இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உனக்கு பலிக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பிசையும் தொட்டியும் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள், நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், ஏற்ற தேசத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே விதைக்கிறார். அதை கேட்ட உடனே நம்ம அந்த வசனத்தை கேட்டு உற்சாகமடைந்து அந்த வசனத்தின் வழியாய் அந்த வார்த்தைகளின்படி நாம் நடந்து அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும்போது ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், அது நடக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள், அது நடக்கிறது. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், அது நடக்கிறது. நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், அது நடக்கிறது. இந்த அமெரிக்காலாம் ஏன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் அங்கே அவங்க உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொட்டிட்டார். அவங்க பாருங்கள், அந்த காலங்களில் எத்தனையோ நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஏன்னா அவங்க உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த உண்மை கிறிஸ்தவர்களாக எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அதனால் அவங்களும் மற்ற நாடுகள் இருக்க கடனை விட அவங்க அதிக கடன் வச்ச ஆட்களாக இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கே தேவனுடைய வார்த்தை வந்தால் ஆசீர்வாதம் வரும். அந்த தேவனுடைய வார்த்தை வந்தால் நீங்கள் நன்றாய் வாழ முடியும். சொல்கிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வந்து எகிப்தில் அடிமையாய் கிடந்த இஸ்ரவேலருக்கு என்ன சொன்னார்? வாங்க, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான அந்த தேசத்தில் நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பது. அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தார். அங்கே 10 வாதைகளை உண்டாக்கி அது மூலமாக அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தில் கொண்டு வந்து அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். பாருங்க, வசனத்தை கேட்டவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். வசனத்தை கேளாதவர்கள் வனாந்தரத்திலே மடிந்தார்கள். ஹலோ, கவனிங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க தங்களுடைய இருதயத்தை வனாந்தரமாய் வைத்தார்கள், தங்களுடைய இருதயத்தை கற்பாறையாய் வைத்தார்கள், தங்களுடைய இருதயத்தை வழியருகையாக வைத்தார்கள், தங்களுடைய இருதயத்தை முள்ளுகளாக வைத்தார்கள். வனாந்தரத்தில் வந்திருந்த அநேக இஸ்ரவேலர் அங்கே கன்றுக்குட்டியை செய்து ஆராதித்தார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியானா என்ன நடந்தது?
அவர்கள் வசனத்தை கேட்காமல் போய்விட்டார்கள். அங்கே நல்ல விதைகளை விதைக்கிற மனுஷகுமாரன், வாக்குத்தத்தங்கள் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த உலகத்தாருக்கு அது பொருந்தாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுடைய சுகத்துக்காகவோ பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவோ உங்களுடைய சமாதான சந்தோஷம் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவோ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காகவோ உங்களுடைய தேசத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உயர்ந்திருக்கிறதுக்காகவோ அல்லது நீங்கள் இந்த உலகத்தாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகவோ இந்த காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் அருளப்படுகிறது. இந்த உலகத்தாருக்கு கிடையாது. இந்த உலகத்தார் இந்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் முதலாவது அவர் அந்த சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷ வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தங்களுடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உலகம் அவர்களை ஆளுகிறது, அந்தகாரம் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. அங்கே பொல்லாங்கு, தீங்கு, அக்கிரம, அநியாயங்கள் அந்த ராஜ்யங்களிலே அவருடைய இருதயங்களிலே செயல்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த வாக்குத்தத்தங்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்காக அவர் வாக்குத்தத்த வசனங்களை சுகத்துக்கான, சமாதானத்துக்கான, சந்தோஷத்துக்கான, பரிசுத்தத்துக்கான, நீதிக்கான, தேவன் கொடுக்கிற அந்த மகிமைக்கான அந்த வசனங்களை அவர் கொடுக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் அதை பெற்றுக்கொண்டீர்கள், அதில் கனி கொடுக்கிறீர்கள். இது ஏன் இவ்வளவு பீடை போட்டு பூடகமாத்தின காரியம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? அடுத்த அந்த உவமை என்ன சொல்லுகிறது அதை வாசிக்கிறேன். வேறொரு உவமை, ரெண்டாவது உவமை, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ நம்முடைய பரலோக ராஜ்யம், தேவன் மனுஷகுமாரன் நம்முடைய இருதயத்தில் நல்ல விதைகள், வாக்குத்தத்த விதைகளை விதைக்கிறார். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இப்போ நம்ம இருதயத்தில் வாக்குத்தத்த வசனங்களையா கர்த்தர் விதைக்கிறாரு, அது நல்லா கனி கொடுக்குது. ஆனால் இந்த சத்துரு ஒருத்தன் இருக்கானே, இந்த பிசாசு, அவன் மற்ற மனுஷர் நித்திரை பண்ணுகிற போது கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் மட்டும் கர்த்தருடைய வசனத்தினால் செயல்படுகிற, இயேசுடைய வாக்குத்தத்த வசனங்களால் செயல்படுகிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரம் பார்த்து தூங்குறப்ப, அப்படி தானே போட்டிருக்கு, நம்ம கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரம் பார்த்து இந்த பிசாசு களைகளை விதைத்து விடுகிறான். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க பார்க்குற, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, அப்புறம் எப்படி நமக்குள்ளே இந்த பொல்லாத எண்ணங்கள்லாம் வருது? இந்த பொல்லாத எண்ணங்கள்லாம் எப்படி வருது? அது அப்படி பொல்லாத காரியங்களை செய்ய தூண்டுதே, அதெல்லாம் எப்படி எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டு கேட்டால், அப்பா நான் விதைக்கிறது நல்ல விதையத்தான் விதைச்சேன், கோதுமையை தான் விதைச்சேன். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். அதுதான் பாருங்கள், இப்போக்கி உங்களுக்கு பொல்லாத நினைவுகள், பொல்லாத சிந்தனைகள், அப்படி செய்யலாமா, இப்படி சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து இதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வருது அப்படி சொல்கிறாரு. அப்போ களைகள்லாம் முளைச்சவுடனே அந்த வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் போய் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் நல்ல கோதுமையை தானே விதைச்சிங்க, அது எப்படி அந்த கோதுமை வயலில் இப்போ களையும் சேர்த்து முளைஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க போய் கேட்க, அந்த வீட்டஜமான் வேலைக்காரத்தில் பார்த்து அதை சத்துரு அதை செய்தான். அந்த வீட்டஜமானனுக்கு சத்துரு அவன் பக்கத்து தோட்டத்துக்காரன் எவனாவது இருப்பான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சத்துரு யார்? பிசாசு. பிசாசு பிசாசின் ஜனங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அப்படி கண்ட வார்த்தைகள். பிசாசு நம்முடைய இருதயத்தில் நேரடியாகவும் சில வார்த்தைகளை விதைக்கிறான், பொல்லாத வார்த்தைகளை விதைக்கிறான். இந்த அவனுடைய ஜனங்களாக இருக்கிற உலக மக்கள் கூட பொல்லாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் விதைக்க பார்க்கிறார்கள். அப்படி விதைக்கப்படும் போது
நமக்குள்ள கூட அந்த பொல்லாத விதைகள் வளர்ந்து வருது. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் முற்றிலும் பரிசுத்தமாக நீதி உள்ளவர்களாக தானே இருக்கணும். ஆனால் எப்படி இந்த விசுவாசிகளுக்குள்ள சில ஆள்கள் தப்பு தப்பாக பண்ணிட்டு நிற்பாங்க. என்னையா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆள் தானே, கர்த்தருடைய வசனம் தானே, அந்த வசனம் தானே உனக்குள்ளே விதைக்கப்பட்டது, அப்புறம் எப்படி உனக்குள்ளே இந்த களைச்செடியெல்லாம் முளைச்சி இந்த சில்லற பாவமெல்லாம் என்னத்துக்கு பண்ணேன் அப்படி கேட்டால் நான் சொல்லுவேன், பிசாசு என்கிட்ட அந்த மாதிரி விதைச்சி விட்டு போயிடுச்சு. இந்த அவன் வந்தானா, அவன் இதை சொன்னானா, நான் அப்படி போய் கேட்டேன், நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிசாசு அதை செய்தான்னு சொல்லி இந்த வீட்டஜமான் சொல்கிறான். அப்போ சீஷர்கள் அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, ஐயா இப்போ எல்லாம் செடி சின்னதாக தான், கோதுமை செடியெல்லாம் சின்னதாக தான் இருக்குது, களைச்செடி இருக்குது இல்லை, நாங்கள் போய் முதல்ல களைச்செடியாக பிடிங்கிடுறோம். சத்துரு அதை விதைச்சான், பிசாசு அந்த எண்ணங்களை நமக்குள்ளே விதைச்சி நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட எண்ணங்களெல்லாம் வர விடுறான். நான் போய் அந்த களைச்செடியெல்லாம் பிடுங்கிடுறேன்னு அந்த வேலைக்காரங்க கேட்குறாங்க. அப்போ வீட்டஜமான் சொல்கிறான், எப்பா நீங்கள் களைச்செடியை தான் பிடுங்குவீங்க, ஆனால் பக்கத்தில் நிற்கிற நல்ல கோதுமை செடியை வேறு நீங்கள் பிடுங்கி விட்டுருவீங்க. அதாவது இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம், அந்த பாவ எண்ணங்கள்லாம் நீக்கிறேன்னு கண்டதை பேசி கடைசிக்கு இந்த கோதுமை மணியை செடியவே பிடுங்கி விட்டுருவீங்க. அதனால் வளரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கோதுமையோடும் கூட நீங்கள் களைகளை பிடுங்கும்போது கோதுமையோடு கூட வேரோட கோதுமையையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2 அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்காக கட்டுகளாக கட்டுங்கள் என்பேன். அது வளர்ந்து வந்த ஒரு பாடு பிரிச்சிடலாம்ல. அப்போ அறுக்கும்போது கோதுமையும் அறுக்கலாம், கோதுமையை அறுத்தால் அது அம்பாரத்தில் சேரும், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் போய் சேருவாங்க. இந்த களை செடிகளை துண்டாக பிரித்து கட்டி அக்கினியில் போடுகிறதுக்கு சுட்டரிக்கிறதுக்காக கட்டுங்கள் என்பார். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அப்போ இதோடைய விளக்கத்தை தான் கேட்குறாங்க. சீசர்களிடத்தில் நிலத்தின் களையை பற்றிய ஓமை எங்களுக்கு சொல்லும். அப்போ அவர் சொல்கிறார், நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நல்ல விதைகள், வாக்குத்தத்த வசனங்கள், உங்களுடைய இருதயத்திலே மனுஷகுமாரன் வாக்குத்தத்த வசனங்களை விதைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த வசனங்களை நினைப்பூட்டுகிறார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக தரித்தரானார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கொடுப்புமல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் நான் சந்தோஷமாக இருக்கிறது. நான் என்னுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை தருகிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அப்புறம் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றிலுமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம். சுற்றிலுமாக இருக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் நன்மை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் இருக்கிறதை பார்த்து அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல விதைகளை, வாக்குத்தத்த வசனங்களை இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே விதைக்கிறார், மனுஷகுமாரன் விதைக்கிறார். நீங்கள் அந்த விதையை பெற்று என்ன செய்கிறீர்கள்? அந்த ரட்சிப்புக்கான அந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டீங்க, அதனால் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நம்பர் 1. அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய பரலோக பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். குணத்துலேயும் எல்லாம் நல்லா இருங்க. அப்புறம் அதே போல் ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, யாக்கோபு ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, யோபு ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, தாவீது ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, சாலமோன் ஐஸ்வர்யவானாக இருந்த மாதிரி, நீங்கள் அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று இந்த உலகத்தாருக்கு
நீங்கள் உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று அவர்கள் அறியும்படியாக நீங்கள் சம்பாதித்து உங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் மற்றவர்களுக்கு, உலகத்தாருக்கு நீங்கள் கொடுத்து நன்மை செய்யலாம் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது தான் கர்த்தருடைய சாட்சி உங்களிடத்தில் விளங்குகிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ரெண்டாவது உவமை நல்ல நிலத்தோடு இருக்கிற அந்த மனிதர்களிடத்தில் இயேசு சுவிசேஷ வசனங்களை விதைச்சார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் இயேசு அந்த வாக்குத்தத்த வசனங்கள், எல்லா ஆசீர்வாதங்களுக்குமான வாக்குத்தத்த வசனங்களை விதைக்கிறாரு. அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் அசந்திருக்கிறப்ப இந்த பிசாசு களை செடிகளுக்காற்ற விதைகளை விதைச்சிட்டு போயிடுறான். அப்புறம் அதுவும் சேர்ந்து வளருது. இப்போ நம்மளை பார்த்தா, சிலரை பார்த்தா ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. என்னையா அது ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கேன்னா, இங்கே இந்த ரெண்டு உவமையை நீங்கள் பார்க்க வேண்டியதேன். என் கவனம் இல்லாமல் இருக்கும்போது ஏதோ களைச்செடி விதையை விதைச்சி விட்டு போயிட்டான். அதனால் அந்த களைச்செடி காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையில் அங்கங்கே முட்டிட்டு வருது. அப்போ என்ன, இவன் விசுவாசித்தானா இல்லையான்னு சந்தேகப்படுற எண்ணங்கள் வருகின்றன. அவன் விசுவாசித்தான். ஆனால் அவன் பார்த்து என்ன செய்யணும், அவனாக அந்த களைச்செடியை பிடுங்கிக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் அவனாக அந்த களைச்செடியை பிடுங்கிக்கணும். மற்றவங்க போய் பிடுங்க போகக்கூடாது. அவனாக அதை பிடுங்கணும். அந்த எண்ணங்களை, பொல்லாத எண்ணங்களை, பிசாசு விதைக்கிற எண்ணங்களை அப்பாலே போ சாத்தானே நான் சொல்லி விரட்டி விடணும். இயேசுக்குள்ளே விதைக்கும்படி பிசாசு வந்தானா இல்லையா? அப்போ அவர் என்ன செஞ்சார்? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அவர் விரட்டினார். இன்றைக்கு நாம் விரட்ட வேண்டும். நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு அதையும் இதையும் விதைச்சி எண்ணங்களை போட்டால் அவ்வளோதான். அப்பாலே போ சாத்தானே, அதான் ஒரே முடிவு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எங்க இது உண்மையா இல்லையா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான்ங்கிறது உண்மைதானா? சிலர் நான் போட்டு சொல்கிறேன், போக மாட்டேங்குது பிசாசு அப்படின்னு சிலர் வருவாங்க. கேள்வி, கர்த்தருடைய வார்த்தை உண்மையா, நீ பேசுறது உண்மையா? கர்த்தருடைய வார்த்தை தாங்க உண்மை. அவர் எது மாற்ற போகிறாரா? அவர் மாறாதவர். அவர் நன்மையானதை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை செயல்படுத்துவதே நம்முடைய வேலை. தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி பிசாசே உன் சரக்கு, இந்த பொல்லாத பொய் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதியிருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ரெண்டு ஒரு இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு சில காரியங்களில் கீழ்ப்படியாமையே அங்கே பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு, அப்புறம் இங்கே வேறு இடத்துல பிசாசுக்கிட்ட நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னா அங்கே போக மாட்டேங்கிறான். அப்போ எனக்கு அங்கே இடம் இருக்குது, இவன் தான் இடம் கொடுத்துருக்கான், நான் அங்கே குடியிருக்கேன், அப்புறம் இந்த இடத்த விட்டு என்னை போன்னு சொன்னால் எப்படி போவேன் அப்படின்னு பிசாசு எதிர்த்து நிற்கிறான். அதனால தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னாக்கா அங்கே உள்ளுக்க பிசாசு இடம் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. பிசாசை எதிர்த்துனா அவன் உங்களை விட்டு ஓடித்தான் போவான். அவர் மாற மாட்டார். அவர் பொய்யுரையாதவர், சொன்னதை செய்கிறவர். இன்றைக்கு நமக்குள்ளே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்த்து நில், அவன் ஓடிப்போவான் என்று சொல்லுகிறார். எதிர்த்து நிற்கலாமா? பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பிசாசுக்கு இடமில்லை, அவனை எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். ஓகே, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.